இலங்கையின் முதற்தர சுற்றுலா தலம் ரீச்சாவின் மாபெரும் உணவு திருவிழா செப்டம்பர் மாதம் 5, 6 மற்றும் 7ஆம் தேதிகளில் இன்றைய டிக்கெட்டுகளை பெற்றுக் கொள்ளுங்கள். வணக்கம், இது ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள். செய்திகளுடன் நான் லக்ஷனா யாதவன். முதலில் தலைப்புச் செய்திகள். ரணிலின் கைது, அரசியல் பழிவாங்கல், அரசை சாடும் தமிழ் மகன். முன்னாள் அமைச்சர்களின் பிணை கோரிக்கை நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பு. கிளிநொச்சி மாவட்ட வைத்தியசாலைக்கு ஸ்ரீதரன் எம்பி விஜயம். யாழ்ப்பாணத்தில் விடுமுறை நாளில் பாடசாலை வெளியான அறிவிப்பு. பாரிய நிதி நெருக்கடியில் சிக்கி தவிக்கும் யாழ் மாநகர சபை அம்பலமாகும் உண்மைகள். ரணிலை கொலை செய்யுமாறு வெளியான பதிவால் சர்ச்சை, சிஐடியில் முறைப்பாடு. வடக்கு கிழக்கில் எதிர்வரும் 30ஆம் தேதி சர்வதேச நீதி கோரிய பேரணிக்கு வலிச்சேர்க்க அனைவரும் ஆதரவு தாருங்கள். தலைவி மனுவல் உதயச்சந்திரா. வைத்தியசாலையில் ரணிலை சந்தித்தாரா பிரதமர் ஹரணி, உறுதிப்படுத்தப்பட்ட தகவல். யாழில் ராணுவ முகாம்களை அகற்ற வலியுறுத்தி போராட்டம் முன்னெடுப்பு. தொடர்வன விரிவான செய்திகள். ரணில் விக்ரமசிங்கவை விட பல்வேறு குற்றச்சாட்டுகளுடன் பல முன்னாள் ஜனாதிபதிகள் உள்ளார்கள். அவர்களும் சட்டத்தின் முன் நிறுத்தப்பட வேண்டும். இல்லாவிடின் ரணிலின் கைதை அரசியல் பழிவாங்கலாகவே நாம் பார்க்கின்றோம் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் ஞானமுத்து ஸ்ரீநேசன் தெரிவித்துள்ளார். பயங்கரவாத தடுப்பு சட்டம் அடுத்த மாதம் நீக்கப்படும் என அமைச்சர் விஜித ஹேர தெரிவித்ததாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மட்டக்களப்பு மாவட்ட போரதீவு பற்று பிரதேசத்துக்கு உட்பட்ட காக்காச்சிவட்டை கிராமத்தில் நடைபெற்ற மக்கள் சந்திப்பின் பின்னர் ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே ஞானமுத்து ஸ்ரீதரன் இவ்வாறு தெரிவித்துள்ளார். முன்னாள் அமைச்சர்களான மஹிந்தானந்த அழுத்கமகே மற்றும் நளின் பெர்னாண்டோ ஆகியோர் சார்பில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள பிணை கோரிக்கை மனுவை எதிர்வரும் செப்டம்பர் 23ஆம் தேதி விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள மூவரடங்கிய கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதிகள் அமர்வு முடிவு செய்துள்ளது. கேரம்போர்ட் சம்பவம் தொடர்பில் மஹிந்தானந்த அழுத்கமே மற்றும் நளிந்த பெர்னாண்டோ குற்றவாளிகளாக அறிவிக்கப்பட்டு அவர்களுக்கு எதிராக கடூழிய சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. தமது தண்டனைக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட மேல்முறையீட்டுக்கு உட்பட்டு தங்களை பிணையில் விட கோரி குறித்த மனுக்கள் கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. அதற்கமைய இன்றைய தினம் லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவின் சார்பில் முன்னிலையான சட்டத்தரணி இந்த மனுக்கள் தொடர்பான அறிவித்தல் தமக்கு கிடைக்கவில்லை என நீதிமன்றத்தில் அறிவித்துள்ளார். முன்வைக்கப்பட்ட சமர்ப்பணங்களை பரிசீலித்த நீதிபதிகள் பிரதிவாதிகளின் பிணை விண்ணப்பங்கள் தொடர்பான சமர்ப்பணங்களை முன்வைக்க லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவுக்கு அறிவித்தல் அனுப்ப உத்தரவிட்டதுடன் வழக்கு எதிர்வரும் செப்டம்பர் 23ஆம் தேதி மீண்டும் அழைக்க உத்தரவிட்டது. முன்னாள் அமைச்சர்களான மஹிந்தானந்த அழுத்கமே மற்றும் நளிந்த பெர்னாண்டோ ஆகியோர் தங்கள் சிறை தண்டனையை எதிர்த்து உயர் நீதிமன்றத்தில் மேன்முறையீடு செய்திருந்ததால் இறுதி முடிவு வரும் வரை தங்களை பிணையில் விடுக்க கோரி இந்த மனுக்களை தாக்கல் செய்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. கிளிநொச்சி மாவட்ட பொது வைத்தியசாலைக்கு நாடாளுமன்ற உறுப்பினரும் இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற குழு தலைவருமான சிவஞானம் ஸ்ரீதரன் அவர்கள் இன்றைய தினம் நேரில் சென்று வைத்தியசாலை நிர்வாகத்தினருடன் கலந்துரையாடியுள்ளார். கிளிநொச்சி மாவட்ட பொது வைத்தியசாலையின் பெண் நோயியல் மற்றும் சிறப்பு மகப்பேற்று பிரிவு இயக்குநிலை கொண்டுவருதல், அப்பிரிவுக்கான மருத்துவ உபகரண தொகுதிகளை வேறு வைத்தியசாலைக்கு நகர்த்தும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுவதாக தெரிவிக்கப்படும் முறைப்பாடுகள் தொடர்பிலான உண்மைத்தன்மையை உறுதி செய்தல் உள்ளிட்ட விடயங்கள் சார்ந்து பார்வையிடவே குறித்த விஜயத்தை அவர் மேற்கொண்டுள்ளார். கிளிநொச்சி மாவட்ட பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் மருத்துவர் அசேல டிசாநாயக்க, உதவி பிராந்திய சுகாதார சேவை பணிப்பாளர் மருத்துவர் துஷ்யந்தன், கிளிநொச்சி மாவட்ட பொது வைத்தியசாலையின் மருத்துவ அத்தியட்சகர் மருத்துவர் பிரதாப், உதவி மருத்துவ அத்தியட்சகர் மருத்துவர் தயாளினி, மகப்பேற்று நிபுணர் மருத்துவர் சுதர்ஷன் ஆகியோரோடு நடைபெற்ற மேற்படி கலந்துரையாடலில் பெண் நோயியல் மற்றும் சிறப்பு மகப்பேற்று பிரிவை இயக்குவதில் உள்ள தடைகள், ஆளணி உருவாக்கம் மற்றும் மேலதிக ஆளணி நியமனம் உள்ளிட்ட விடயங்கள் தொடர்பில் ஆராயப்பட்டதுடன் அங்குள்ள உபகரண தொகுதிகளை வெளியிடங்களுக்கு நகர்த்துவது தொடர்பில் தமது மட்டத்தில் எந்த நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படவில்லை எனவும் அவ்வாறான முயற்சிகளுக்கு தாம் ஒருபோதும் உடன்படப் போவதில்லை எனவும் அதிகாரிகள் தரப்பில் உறுதியளிக்கப்பட்டிருந்தது. அதேவேளை குறித்த பிரிவை இயக்குவதற்கான ஆளணி நியமனம் தொடர்பில் கடந்த 2025/5/29ஆம் தேதி மாவட்ட ஒருங்கிணைப்பு குழுவால் தன்னால் பிரேரணை முன்வைக்கப்பட்டிருந்ததை சுட்டிக்காட்டிய நாடாளுமன்ற உறுப்பினர் 40 தாதியர்கள் உள்ளிட்ட 146 வெற்றிடங்களை நிரப்புவது தொடர்பில் சுகாதார அமைச்சின் கவனத்துக்கு கோருவதன் மூலம் தொடர் நடவடிக்கைகளை மேற்கொள்வதாகவும் குறிப்பிட்டிருந்தார். இதன்போது பச்சிலைப்பள்ளி பிரதேச சபை தவிசாளர் சுப்பிரமணியம் சுரேன், கரைச்சி தெற்கு பலநோக்கு கூட்டுறவு சங்க தலைவர் சுப்பிரமணியம் யதீஸ்வரன், தமிழரசு கட்சியின் கிளிநொச்சி மாவட்ட வாலிபர் முன்னிலையின் செயலாளர் நவரத்னம் சயந்தன், உறுப்பினர் யோகேஸ்வரன் நிரோயன் ஆகியோரும் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது.
யாழ்ப்பாணத்தில் உள்ள பாடசாலைகள் எதிர்வரும் சனிக்கிழமை இயங்கும் என்று வடமாகாண ஆளுநர் ந. வேதநாயகன் அறிவித்துள்ளார். நல்லூர் ஆலய திருவிழாவை முன்னிட்டு கடந்த வியாழக்கிழமை யாழ்ப்பாணத்தில் உள்ள பாடசாலைகள் அனைத்திற்கும் விடுமுறை வழங்கப்பட்டுள்ளது. அதற்கு பதில் பாடசாலை எதிர்வரும் 30ஆம் தேதி சனிக்கிழமை நடைபெறும் என ஆளுநர் அறிவித்துள்ளார். வரலாற்று சிறப்புமிக்க யாழ் நல்லூர் கந்தசுவாமி ஆலய திருவிழா பாடசாலை நாளில் இடம்பெறுகின்றமையால் விசேட விடுமுறை வழங்கப்பட வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர்களான பத்மநாதன், சத்தியலிங்கம் மற்றும் ரஜீவன் ஜெயசந்திரமூர்த்தி ஆகியோர் பிரதமர் ஹரணி அமரசூரியவை நேரில் சந்தித்து கோரிக்கை விடுத்தமை குறிப்பிடத்தக்கது. பழுதடைந்த மின்குமிழை கூட மாற்ற முடியாத நிலையில் யாழ் மாநகர சபையின் நிதி செலவு காணப்படுவதாக யாழ் மாநகர சபை உறுப்பினர் தர்ஷானந்த் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் மேலும் தெரிவிக்கையில், யாழ் மாநகர சபையின் 3வது முதல்வரிடம் தற்பொழுது பணியாற்றுகின்றேன். இதில் 3வது முதல்வராக அவரிடத்தில் பணிபுரிவது எனக்கு புதிய விடயமாக காணப்படவில்லை. இருப்பினும் தற்போதைய சபையை 1வது சபையுடன் ஒப்பிடும்போது அங்கு நிதியுடன் தொடர்புடைய தாராளமான திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்பட்டது. இதனால் மக்களுக்கு என ஏராளமான திட்டங்களை எங்களால் நடைமுறைப்படுத்தக்கூடியதாக இருந்தது. ஆனால் தற்போதைய சபையில் ஆணையாளரால் மக்களுக்கு நிதி ஒதுக்கப்படாத நிலையில் பழுதடைந்த மின்குமிழை கூட மாற்ற முடியாத சூழலில் நாங்கள் 45 உறுப்பினர்கள் இங்கு சபையில் உள்ளோம் என அவர் தெரிவித்துள்ளார். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை வைத்தியசாலையில் வைத்தே கொலை செய்யுமாறு வெளியிடப்பட்ட சமூக ஊடக பதிவொன்றுக்கு எதிராக குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முறைப்பாடு அளிக்கப்பட்டுள்ளது. தனிப்பட்ட வெளிநாட்டு பயணத்திற்காக அரசு நிதியை தவறாக பயன்படுத்தியதாக ஆகஸ்ட் 26ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தற்போது கொழும்பு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இந்த நிலையில் ரணில் விக்ரமசிங்கவை படுகொலை செய்ய வலியுறுத்தி சமூக ஊடகங்களில் வெளியான செய்தி தொடர்பாக கடுவல பிரதேச சபையில் முன்னாள் உறுப்பினர் பிரபாத் தர்ஷன உள்ளிட்ட சிலர் இன்று சிஐடியில் முறைப்பாடு செய்துள்ளனர். ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த பிரபாத் தர்ஷன வைத்தியசாலையில் இருக்கும்போது ரணில் விக்ரமசிங்கவை படுகொலை செய்ய கோரி சமூக ஊடகங்களில் ஒரு செய்தி பரப்பப்பட்டு வருவதாக குறிப்பிட்டுள்ளார். எனவே இத்தகைய செய்திக்கு காரணமானவர்களை உடனடியாக கைது செய்ய கோரி முறைப்பாடு அளிக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். சர்வதேச வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோர் தினமான எதிர்வரும் 30ஆம் தேதி சர்வதேச நீதி கோரி வடக்கு கிழக்கில் முன்னெடுக்கப்படவுள்ள மக்கள் எழுச்சி பேரணிக்கு மக்கள் பூரண ஒத்துழைப்பை வழங்க வேண்டும் என்று வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவுகளின் சங்க தலைவி மனுவல் உதயசந்திரா தெரிவித்துள்ளார். மன்னாரில் இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். சர்வதேச வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோர் தினம் எதிர்வரும் 30ஆம் தேதி சர்வதேச நீதி கோரி வடக்கு கிழக்கில் மக்கள் எழுச்சி பேரணி முன்னெடுக்கப்பட உள்ளது. வடக்கில் யாழ்ப்பாணம் கிட்டு பூங்காவிற்கு முன்பாகவும் கிழக்கில் மட்டக்களப்பிலும் முன்னெடுக்கப்பட உள்ளது. வடக்கில் யாழ்ப்பாண கிட்டு பூங்காவிற்கு முன்பு எதிர்வரும் 30ஆம் தேதி காலை 10 மணிக்கு பேரணி ஆரம்பமாகி செம்மணி வரை குறித்த பேரணி இடம்பெற உள்ளது. வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் குறித்து உலக நாடுகள் தமது கவனத்தை கொண்டு சர்வதேச விசாரணைகளை முன்னெடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து குறித்த பேரணி முன்னெடுக்கப்பட உள்ளது. கடந்த 14 வருடங்களுக்கு மேலாக காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்களாகிய நாங்கள் வீதிக்கு இறங்கி எத்தனையோ போராட்டங்களை முன்னெடுத்து வந்தோம். சர்வதேச நாடுகள் கவனத்துக்கு கொண்டு சென்ற போது எமக்கான நீதி இதுவரை கிடைக்கவில்லை. செம்மணி மனித புதைகளில் இருந்து நூற்றுக்கணக்கான உறவுகள் எலும்பு கூடுகளாக மீட்கப்பட்டுள்ளனர். வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளுக்கு என்ன நடந்தது என்று இதுவரை எமக்கு தெரியவில்லை. எமது பிள்ளைகள் உறவுகள் எங்கேயோ இருக்கின்றார்கள் என்ற நம்பிக்கையுடன் நாங்கள் கவனஈர்ப்பு போராட்டத்தை தொடர்ந்து முன்னெடுத்து வருகின்றோம். எனவே எமக்கு சமூக செயற்பாட்டாளர்கள், தேசத்தை நேசிக்கும் அனைவரும் எமக்கு குரல் கொடுக்க அணிதிரண்டு வர வேண்டும். நாங்கள் தனித்து போராடுகின்றமையாலேயே எமக்கு நீதி கிடைக்கவில்லை என்ற தாக்கம் ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் எதிர்வரும் 30ஆம் தேதி வடக்கு கிழக்கில் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவுகளின் சங்கம் சர்வதேச நீதி கோரிய மக்கள் எழுச்சி பேரணி முன்னெடுக்க உள்ளது. எனவே அனைத்து உறவுகளும் எமது சர்வதேச நீதி கோரிய போராட்டத்திற்கு ஆதரவு வழங்க வேண்டும் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வரும் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை பார்வையிட பிரதமர் ஹரணி அமரசூரிய சென்றிருந்ததாக வெளியான செய்திகள் போலியானது என்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. பிரதமர் ஹரணி அமரசூரியவின் ஊடகப் பிரிவு இது போலியான செய்தி என்பதை அனைத்து ஊடகங்களுக்கும் உறுதிப்படுத்தியுள்ளது. இந்த நிலையில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை பார்வையிட்ட பிரதமர் ஹரணி அமரசூரிய கொழும்பு தைத்திய வைத்தியசாலைக்கு சென்றதாக தென்னிலங்கையின் பிரதான ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது. அதன்போது முன்னாள் ஜனாதிபதி ரணிலின் மனைவி பேராசிரியர் மைத்ரி விக்ரமசிங்கவுடன் பிரதமர் வந்திருந்ததாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. அது மட்டுமல்லாமல் அவர்கள் 2 மணி நேரத்திற்கு மேலதிக வைத்தியசாலையில் செலவிட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில் இது குறித்து ஊடகம் பிரதமர் ஹர்னியின் ஊடக பிரிவை தொடர்பு கொண்டதை அடுத்து இது போலியான செய்தி என உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது.
யாழ்ப்பாணம் பருத்தித்துறையில் அமைந்துள்ள சில ராணுவ முகாம்களை அகற்ற வலியுறுத்தி இன்றைய தினம் போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. பருத்தித்துறை நகர சபை தவிசாளர் டக்ளஸ் போல் தலைமையில் பருத்தித்துறை நகரை பாதுகாப்பு என்ற துணைப்பொருளில் இந்த போராட்டமானது இடம்பெற்றுள்ளது. இன்று காலை பருத்தித்துறை துறைமுகத்தில் இருந்து போராட்டம் ஆரம்பித்து பருத்தித்துறை பிரதேச செயலகம் வரை சென்று மனு வழங்கப்பட்டுள்ளது. வர்த்தகர்கள் பொதுமக்கள் ஒன்றிணைந்து இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்ட நிலையில் அரசியல்வாதிகள் பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டிருந்தனர். பருத்தித்துறை துறைமுகத்தில் பகுதி மற்றும் வெளிச்ச வீட்டில் அமைந்துள்ள ராணுவ முகாம்களை அகற்றுமாறு வலியுறுத்தி பொது அமைப்புகளை ஒன்றிணைத்து இந்த போராட்டமானது முன்னெடுக்கப்பட்டுள்ளது. பருத்தித்துறை நீதவான் நீதிமன்றத்துக்கு சொந்தமான நிலம் மற்றும் தபால் நிலையத்துக்கு சொந்தமான கட்டடம் என்பவற்றை ஆக்கிரமித்து பருத்தித்துறை துறைமுகத்தின் பகுதியில் பெரிய ராணுவ முகாம் அமைக்கப்பட்டுள்ளது. இதனால் தபால் நிலையம் புரிதொரு கட்டடத்தில் இயங்கி வருவதுடன் பருத்தித்துறை நீதிமன்ற வளாகத்தை பருத்தித்துறை நகருக்கு வெளியே இடமாற்றுவதற்கு முயற்சிகள் இடம்பெற்றும் வருகின்றன. இதனால் பருத்தித்துறை நகரின் முக்கிய அடையாளங்களான நீதிமன்றம், தபால் நிலையம், வெளிச்ச வீடு ஆகியவற்றை அந்தந்த இடங்களிலேயே உறுதிப்படுத்தும் வகையில் குறித்த பகுதிகளை ஆக்கிரமித்து அமைக்கப்பட்டிருக்கும் ராணுவ கடற்படை முகாம்களை அகற்றுமாறு கோரி இந்த போராட்டமானது முன்னெடுக்கப்பட்டுள்ளது. செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். ரணிலின் கைது, அரசியல் பழிவாங்கல், அரசை சாடும் தமிழ் மகன், முன்னாள் அமைச்சர்களின் பிணை கோரிக்கை, நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பு. கிளிநொச்சி மாவட்ட வைத்தியசாலைக்கு ஸ்ரீதரன் எம்பி விஜயம். யாழ்ப்பாணத்தில் விடுமுறை நாளில் பாடசாலை, வெளியான அறிவிப்பு. பாரிய நிதி நெருக்கடியில் சிக்கி தவிக்கும் யாழ் மாநகர சபை, அம்பலமாகும் உண்மைகள். ரணிலை கொலை செய்யுமாறு வெளியான பதிவால் சர்ச்சை, சிஐடியில் முறைப்பாடு. வடக்கு கிழக்கில் எதிர்வரும் 30ஆம் தேதி சர்வதேச நீதி கோரிய பேரணிக்கு வலிச்சேர்க்க அனைவரும் ஆதரவு தாருங்கள், தலைவி மனுவல் உதயச்சந்திரா. வைத்தியசாலையில் ரணிலை சந்தித்தாரா பிரதமர் ஹரணி, உறுதிப்படுத்தப்பட்ட தகவல். யாழில் ராணுவ முகாம்களை அகற்ற வலியுறுத்தி போராட்டம் முன்னெடுப்பு. இத்துடன் ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் என்ற யூடியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள். வணக்கம்.